ராவணனோட போர் முடிஞ்ச பிறகு இலங்கையில தாம் செய்த பாவங்கள் போக்குறதுக்காகவும் தன்னுடைய உடலையும் மனசையும் தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக லக்ஷ்மணன் உருவாக்கின தீர்த்தம் தான் இந்த லக்ஷ்மண தீர்த்தம். ராமேஸ்வரம்ல மொத்தம் 64 புனித தீர்த்தங்கள் இருக்குது. அதுல முக்கியமான ஒன்று தான் தூய்மையை பராமரிச்சுட்டு வர இந்த லக்ஷ்மண தீர்த்தம். இந்த தீர்த்தத்துல நீராடி இறைவனை வழிபடுறப்ப நம்ம செய்த பாவங்கள் எல்லாமே நீங்கி மன அமைதியும் நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்றது மக்களுடைய நம்பிக்கை. லக்ஷ்மண தீர்த்தத்துக்கு பக்கத்திலேயே லட்சுமணேஸ்வரர் கோவிலுமே அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் இருக்கிற சிவலிங்கம் லக்ஷ்மணால் பிரதிஷ்டை செய்து வழிபடப்பட்டதா கூறப்படுது. தைப்பூசம் அப்புறம் சிவராத்திரி இந்த மாதிரி சிறப்பான நாட்கள்ல ஏராளமான பக்தர்கள் இங்க நீராடி சிவனை வழிபடுவாங்க. நம்ம ரீசெண்டா இங்க விசிட் பண்ணப்ப அந்த தீர்த்த குளத்துக்கு பக்கத்துல போறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஸோ ஒரு வாளியில தான் அந்த தீர்த்தத்தை எடுத்து வச்சிருந்தாங்க. அதை தான் பக்தர்கள் எல்லாருமே தலையில தெளிச்சு வழிபட்டுட்டு இருந்தாங்க. லொகேஷன் பாக்குறப்ப நம்ம ராமேஸ்வரம் ஈசிஆர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு 55 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாண்டை கடந்துட்டீங்க அப்படின்னா இப்ப நீங்க வீடியோல பாக்குற மாதிரி ஒரு சிவன் சிலை இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த லக்ஷ்மண தீர்த்தம் அமைஞ்சிருக்குது. போர்டுமே வச்சிருப்பாங்க. ராமேஸ்வரம் வர பக்தர்கள் கண்டிப்பா இங்கேயுமே விசிட் பண்ணிட்டு போங்க.